32வது காரிகை. ந நிரோதோ ந சோத்பத்திஹ ந பத்தோ ந ச சாதகः ந முமுக்ஷுர்ந வை முக்தः இத்யேஷா பரமார்த்ததா. இந்த காரிகையிலிருந்து 34வது காரிகை வரை முடிவுரை என்று நாம் பார்த்தோம். கௌடபாதர் துவைதத்தினுடைய மித்யாத்துவத்தை யுக்தியை பிரதானமாக கொண்டு ஸ்தாபனம் செய்து, இதற்கு ஸ்ருதி பிரமாணமும் உண்டு என்று கூறி, உண்மையில் ஸ்ருதி பிரமாணத்தினால்தான் துவைத மித்யாத்துவம் சித்திக்கின்றது, அதை நாம் யுக்தியினாலும் புரிந்து கொண்டோம் என்று பேசினார். பிறகு இந்த காரிகைகளில் முடிவுரை செய்கின்றார். அந்த முடிவுரையானது மீண்டும் துவைதம் மித்யா என்பதுதான். ந நிரோதக, பிரளயம் அல்லது லயம் என்பது இல்லை. நச உற்பத்திகி, தோற்றம் பிறப்பு என்பது இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். துவைத அபாவாத், இருமை இல்லாத காரணத்தினால் எந்த ஒரு பொருளும் உற்பத்தியாகவில்லை. எந்த ஒரு பொருளும் உற்பத்தியாகாத காரணத்தினால் எந்த ஒரு பொருளுக்கும் லயம் இல்லை. பிறகு துவைதம் இல்லை என்று எப்படி தெரிகிறது என்றால், துவைதமானது நம்மை சார்ந்து இருப்பதனால் அது இல்லை. நம்முடைய மனம் இருக்கும் வரைதான் துவைத அனுபவம். மனம் இல்லை என்றால், ஒடுங்கிவிட்டால் துவைதம் இல்லை. ஆகவே துவைத பிரபஞ்சமானது மனதை சார்ந்திருப்பதனால் எது சார்ந்திருக்கின்றதோ அது மித்யா என்ற அடிப்படையில், பிறகு எது மித்யாவோ அது உண்மையில் அசத்து. மித்யா துவைதம் என்றால் துவைதம் அசத், அது இல்லை. அசத்துக்கு, இல்லாததற்கு உற்பத்தி என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது முரண்படுவது போல் அல்ல, முரண்படுகின்ற தோஷம், வியாகாத தோஷம் என்று சொல்லப்படும். துவைதம் அசத்தாக இருக்கின்ற காரணத்தினால் உற்பத்தி இல்லை, நிரோதம் இல்லை. இனி வேறு என்னெல்லாம் இல்லை என்று சொன்னார். ந பத்தக, பந்தப்பட்டவன் கிடையாது. பந்தம் என்றால் இஷ்ட ஜனனே அனிஷ்ட நாசே பந்தக. இஷ்ட அனிஷ்ட ஜனனே, நமக்கு அனிஷ்டமானது தோன்றும் பொழுது, இஷ்ட நாசே, இஷ்டமானது நாசம் அடையும் பொழுது ஏற்படுகின்ற துயரம் அல்லது ஏற்படுவது பந்தம். இப்போ பந்தம் என்பது ஏதோ ஒன்றினுடைய தோற்றம், ஏதோ ஒன்றினுடைய நாசம். நம்ம எதற்கெல்லாம் துயரப்படுவோம்னா, ஏதாவது தோன்றியிருக்கும், எதையாவது கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், தோன்றியிருக்கும். எதையாவது பார்க்காமல் இருந்திருப்போம், பார்க்க முடியாமல் போயிருக்கும், நாசத்தை அடைந்திருக்கும். பிறகு அனிஷ்டமானது தோன்றினாலும், இஷ்டமானது நாசத்தை அடைந்தாலும் பந்தம் என்பது வரும். அந்த பந்தம் யாரிடம் இருக்கின்றதோ அவன் பந்தப்பட்டவன். இதற்கு முன்னாடி ஆசிரியர் என்ன சொன்னார்? உற்பத்தியும் இல்லை, பிரளயமும் இல்லை, எந்த ஒன்றும் தோன்றவில்லை, எந்த ஒன்றும் அழியவில்லை என்றால்
பந்தம் என்பது இல்லை. பந்தம் என்பது இல்லை என்றால் பந்தப்பட்டவன் என்பவன் யாரும் இல்லை. பந்தப்பட்டவன் இல்லை என்றால் நச சாதகக, பந்தத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்பவனும் யாரும் இல்லை. சாதகன் யாரும் இல்லை. அடுத்த சொல் ந முமுக்ஷுகு, முமுக்ஷுவும் யாரும் இல்லை. சாதகக முமுக்ஷுகு என்பதற்கு அர்த்தபேதம் பல விதங்களில் நாம் கற்பிக்கலாம். சாதகக என்பவன் முயற்சி செய்பவன், முயற்சி செய்பவன் யாரும் இல்லை. முமுக்ஷு என்பவன் இச்சைப்படுபவன், மோக்ஷம் வேண்டும் என்று இச்சைப்படுபவன் யாரும் இல்லை. முமுக்ஷுங்கிற சொல் மோக்தும் இச்சா, ஆசைப்படுபவன் யாரும் இல்லை. சாதகக முயற்சி செய்பவனும் யாரும் இல்லை. இப்போ சாதகக அது மோட்சத்திற்காகட்டும் அல்லது எதற்காவது எதையாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்பவனும் யாரும் இல்லை. பிறகு முமுக்ஷு மோட்சத்தில் இச்சை வேண்டும் என்று இச்சைப்படுபவனும் யாரும் இல்லை. யாராவது பந்தப்பட்டிருந்தால் தானே இச்சை ஏற்படும். ஆகவே முயற்சிக்கும் இடமில்லை, ஆசைக்கும் இடமில்லை. பிறகு என்னன்னா நவை முக்தக, முக்தனும் யாரும் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா முக்தனும் கிடையாது. இவைகள் அனைத்தையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே, இவைகளெல்லாம் இல்லையா என்று எப்படி சொல்கிறீர்களே என்றால், இதி ஏஷா, இந்த நிலை, இந்த தத்துவம் பரமார்த்ததா, அடிப்படையான அல்லது உண்மை. இந்த தத்துவம்தான் மேலான உண்மை, அடிப்படையான உண்மை. பாரமார்த்திக நிலையில் இருக்கின்ற உண்மை இது, வியாவகாரிகத்தில் இருக்கின்ற உண்மை அல்ல. வியாவகாரிகத்தில் இவைகள் அனைத்தும் இருக்கின்றது, விவகாரத்தில் இருக்கின்றது, ஆனால் உண்மையில் இவைகள் கிடையாது. இத்யேஷா பரமார்த்ததா. ந பத்தக ந சாதகக என்ற இடத்தில் நாம் ஒரு கருத்தை பார்த்தோம். இங்கு அனைத்து விவகாரங்களும் மித்யா அல்லது அவித்யா அவஸ்தையில் இருக்கின்றது என்று பேசப்படுகிறது. விவகாரம் என்றால் டிரான்சாக்ஷன். அந்த விவகாரம் சாதன சாத்திய ரூபம் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த உலகத்தில் சில பொருள்கள் சாதனையாக, சில பொருள்கள் சாத்தியமாக தெரிந்து கொண்டு வருகிறது. சாதன சாத்தியமாக தெரிந்து கொண்டு வருகின்ற பிரபஞ்சத்தில் நாம் சாதனைகளை எடுத்துக்கொண்டு சாத்தியத்தை அடைகின்றோம். பிறகு என்ன ஏற்படுகிறது? அந்த சாத்தியம் சாதனையாகின்றது, பிறகு வேறொரு சாத்தியம் என்ற இந்த விவகாரம் அனைத்தும் அவித்யா அவஸ்தையில், அறியாமையில். உண்மையில் பரமார்த்த நிலையில் இவைகள் அனைத்தும் இல்லை என்பதுதான் கருத்து. பிறகு சாதன சாத்தியம் விவகாரம் நடக்க என்ன அடிப்படை என்றால், சத்தியத்துவ புத்தியானது அடிப்படை. ஒன்றை சத்தியம் என்று நாம் நினைத்தால்தான் அந்த பொருள் சாதனையாகவோ சாத்தியமாகவோ மாறும். உதாரணமாக, நாம் கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைத்து கொள்கின்றோம். பிறகு அந்த பொருளிலிருந்து ஓட வேண்டும் என்ற புத்தி வருகின்றது. கிளிஞ்சலை பார்த்து அது வெள்ளி என்று நமக்கு தெரிகிறது. அது வெள்ளி என்று நமக்கு தெரியும் பொழுது அது சாத்தியம், அதை அடைய வேண்டும் என்று நாம் ஓடுகின்றோம். அந்த பொருள் ஏன் சாத்தியமாகிறது என்றால் அது சத்தியமாக தெரிந்த காரணத்தினால். இப்போ உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் ஏன் சாத்தியமாகின்றது? அது உண்மை என்று நாம் நினைப்பதினால். ஆனால் அவைகள் பொய், அவைகள் மித்யா என்று தெரிந்துவிட்டால் எதுவும் சாத்தியமாகாது. சாத்தியமில்லை என்றால் சாதனையும் கிடையாது.
ஆகவே சாதன சாத்திய ரூபங்கள் அனைத்தும் அவித்யினுடைய பிடியில் இருக்கும் பொழுதுதான் என்பது கௌடபாதருடைய கருத்து. இனி நாம் வேறொரு விசாரத்தை ஆரம்பித்தோம். பரமார்த்ததா என்றால் 3 விதமான சத்தியத்தில் அடிப்படையான அல்லது உண்மையான உண்மை என்று பார்த்தோம். பிராதிபாசிக சத்தியம் என்பது வியஷ்டி திரஷ்டு அதீன சத்தா என்று பார்த்தோம். வியஷ்டி என்றால் தனிப்பட்ட ஒருவன், திரஷ்டு என்றால் பார்வை, அதீனம் சார்ந்திருப்பது. ஒருவனை சார்ந்து ஒரு பொருளினுடைய இருப்பு இருந்தால் அது பிராதிபாசிகம். நம்முடைய கனவு நம்மை மட்டும் சார்ந்து இருக்கின்றது. கயிற்றில் பார்க்கப்படும் பாம்பானது பார்ப்பவனை மட்டும் சார்ந்திருக்கின்றது. ஆகவே வெஷ்டி திரஷ்டு அதீன சத்தா. திரஷ்டுங்கிற இடத்துல பிரமாதா என்றும் சொல்லலாம். வெஷ்டி பிரமாதா பிரமாத்ரு அதீன சத்தா. பார்ப்பவன் ஒருவனை சார்ந்து இருக்கின்ற சத்தியத்திற்கு பிராதிபாசிகம்னு பார்த்தோம். பிறகு சமஷ்டி பிரமாத்ரு அதீன சத்தா, சமஷ்டி திரஷ்டு அதீன சத்தா வியாவகாரிகம் என்று பார்த்தோம். நம்முடைய அனைவருடைய பிரமாணத்தையும் சார்ந்து இருக்கின்ற சத்தா வியாவகாரிகம். நம்முடைய அனைத்து பிரமாத்தாவை சார்ந்து இருக்கின்ற சத்தா வியாவகாரிகம். பிறகு 3வது சத்தியம் பிரமாத்ரு அனதீன சத்தியம் என்று பார்த்தோம். பிரமாத்ரு அனதீன சத்தியம் என்றால் யாரையும் சாராத சத்தியம், சுதந்திர சத்தியம். அது பாரமார்த்திகம். அதுதான் உண்மையான உண்மை என்று பார்த்தோம். இதுவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்த கருத்துதான். இனிமேல் நாம் தொடரலாம். ஒரு பொருளினுடைய இருப்பானது ஒருவனை சார்ந்து ஒருவன் இருந்ததனால் அந்த இருப்பை பேச முடிந்தால் அது பிராதிபாசிகம். நம்மை அனைவருக்கும் பொதுவாக இருந்து பொதுவான பிரமாணத்தை சார்ந்து இருந்தால் அது வியாவகாரிகம் என்று பார்த்தோம். பிறகு எந்த பிரமாணத்தையும் எந்த விதமான பிரமாதாவையும் அறிபவனையும் அறியப்படும் கருவியையும் சாராமல் இருப்பது பாரமார்த்திகம் என்று நாம் கூறினோம். இப்போ இந்த இடத்தில் ஒரு பூர்வ பட்சம் வருகின்றது, ஒரு சந்தேகம் வருகின்றது. என்ன சந்தேகம் என்றால், சூன்யவாதம் என்கின்ற வாதம் இந்த இடத்தில் வர வாய்ப்பு இருக்கின்றது. எப்படி என்றால், சில பொருள்களினுடைய இருப்பு என்னை மட்டும் சார்ந்திருக்கின்றது, இந்த உலகத்தினுடைய இருப்பு நம்முடைய அனைவரையும் சார்ந்திருக்கின்றது. பிறகு யாரையும் சாராமல் ஒன்று இருக்கின்றது என்று நீங்கள் சொன்னால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? நம்ம யாரையும் சாராமல், எந்த பிரமாத்தாவையும் சாராமல், எந்த அறிபவனையும் சாராமல், நம்முடைய பிரமாணங்களையும் சாராமல் ஒன்று இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டால் பிறகு என்ன நிலை வரும் என்றால், உங்களிடம் நான் இந்த ஹாலில் யானை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு பிறகு கேட்கிறீர்கள், உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, என்ன வேறு ஏதாவது கற்பனையில் தெரிஞ்சிருக்கலாம் அல்லவா என்று நினைத்து எல்லோரிடமும் நீங்கள் கேட்டு பார்க்கிறீர்கள், யானை தெரியுதான். யாருக்குமே தெரியவில்லை. பிறகு நான் சொல்கின்றேன் இருக்கின்றது என்று. காரணம் என்ன? வெஷ்டி, ஒருவரை சார்ந்தும் அது இல்லை, இனியொருவரை சார்ந்தும் அது இல்லை, அப்பாற்பட்டு ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆகவே பொதுவான நியமங்கள் என்னவென்றால், ஒரு பொருளினுடைய இருப்பை சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு பிரமாணத்தை காட்ட வேண்டும்.
பிரமாணமில்லாமல் ஒரு பொருளினுடைய இருப்பை பற்றி நாம் பேச முடியாது. பிரமாத்தாவையும் காட்ட வேண்டும். யாருக்கு இது இருக்கின்றது, எதனால் இது இருக்கின்றது என்று காட்ட வேண்டும். நாம் பாரமார்த்திகம்னு ஒரு உண்மை இருக்கு, ஒரு சத்தியம் இருக்கு, அது எந்த பிரமாதாவையும் எந்த பிரமாணத்தையும் சாரவில்லை என்றால் அப்படி ஒன்று இல்லையே, அப்படி இருப்பது என்பது எப்படி நிரூபிக்கப்படும் என்ற சந்தேகம் வரலாம். இப்போ இந்த இடத்துல தான் சூன்யவாதிகள் என்ன சொல்கிறார்கள், அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இவைகள் எல்லாமே பொய், பிறகு பாரமார்த்திகம்னா ஒன்று கிடையாது, அப்படி இருந்தால் அதுவும் பொய் என்று சொல்கிறார்கள். இப்போ எல்லாமே பொய் என்ற நிலைக்கு நாம் விட்டோம். பிறகு எல்லாமே பொய் என்றால் மெய் என்பது ஒன்று இருக்க வேண்டும் அல்லது இருக்கிறது என்பதற்கு பிரமாணம் என்ன? வேதம் வேதாந்தம்னு சொன்னாலும் என்ன சொல்லிடுவோம், இங்கே முக்தனும் பொய் சாதகனும் பொய்ன்னு சொன்னால் வேதாந்தமும் பொய் தான், அவைகளும் அவித்யாவினுடைய அவஸ்தைக்குள் தான். ஆகவே உண்மை ஒன்று பாரமார்த்திக சத்தியம் இருக்கின்றது என்பதற்கு அத்தாட்சி என்ன, பிரமாணம் என்ன, எப்படி கிரகித்து கொள்வது, சூன்யவாதம் வருகிறதே என்ற நிலையில் சங்கரர் பதில் சொல்கின்றார். நீ எல்லா பொய்ன்னு சொல்கின்றாய், ஆனால் பொய் இருக்கா இல்லையா என்பது கேள்வி. பொய்யானது உனக்கு தெரிகிறதா இல்லையா என்பது கேள்வி. அவன் என்ன சொல்லி ஆகணும், பொய் தெரியுதே, எல்லாம் பொய்ன்னு சொல்வதை நீ ஏற்றுக்கொள்கிறாயான்னு கேட்கின்றார். அவன் சொல்கிறான், ஆமாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அனைத்தையும் பொய். உனக்கு பொய்யெல்லாம் தெரியுதான்னு கேட்கின்றார். அவன் சொல்கிறான், எனக்கு பொய்யெல்லாம் தெரிகிறதுன்னு. பிறகு ஒரு நியமத்தை அவர் கூறுகின்றார். நிரதிஷ்டான பிரமக ந சம்பவதி. நிரதிஷ்டானம் என்றால் ஆதாரம் இல்லாத பிரமக பொய்யானது சம்பவிக்காது. ஒரு பொய் தெரிகின்றது என்றால் அதற்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும், பொய்யுக்கே ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். நிர் அதிஷ்டானக என்றால் ஆதாரம் இல்லாத பிரமக, பிரமகன பொய் என்பது சம்பவிக்காது. ஆகவே இவைகளெல்லாம் பொய் என்று நீ சொல்வதிலிருந்து இந்த பொய் தெரிய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம்தான் பாரமார்த்திக சத்தியம். உனக்கு பாம்பு தெரிகிறது என்றால் கயிறு என்ற அதிஷ்டானம் இல்லாமல் அது தெரியாது. வெள்ளி தெரிகிறது என்றால் சிற்பி என்ற அதிஷ்டானம் இல்லாமல் தெரியாது. வறண்ட பூமி என்ற அதிஷ்டானம் இல்லாமல் காணல் நீர் தெரியாது. ஆகவே அனைத்து மித்தியா அனுபவத்துக்கு சத்தியம் இருந்துதான் ஆக வேண்டும். இப்போ பரபிரம்ம இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாட்சினா, இந்த மித்தியா சூன்யம் பொய் இருக்கின்றதுன்னு சொல்கின்றாயே, அதுவே மெய்யை நிரூபிக்கின்றது. அப்போ இந்த பொய்யான உலகமே மெய்ப்பொருளை நிரூபிக்கின்றது. ஆகவே சூன்யவாதம் இல்லை என்பது கருத்து. கடைசியில் போனால் யார் நமக்கு காத்துட்ருக்கான்னா சூன்யவாதி தான் காத்துட்ருக்கான். நம்ம என்ன பண்ணணுமோ அத்தனையும் சூன்யவாதி பண்ணுறான். இதில் ந நிரோதோ நச்சோத்பத்திகி, சூன்யவாதியும் சந்தோஷமாக சொல்லுவான். பரமார்த்ததாங்கிற வர்ற இடத்துல அதையும் நன்னு சொல்லிடுவான், அதுவும் இல்லை என்பான். பிறகு இந்த நியமம் பொய்யுக்கு உண்மை ஆதாரமாக இருந்துதான் ஆக வேண்டும். ஆதாரமாக இல்லாத பொய்யை நாம் கூற முடியாது, பார்க்க முடியாது. இந்த நிலையில் சூன்யவாதம் இல்லை என்று நிரூபிக்கப்படுகின்றது. இவ்விதம் இந்த காரிகையில் கௌடபாதர் முடிவுரையாக அனைத்தும் மித்யா, இந்த மித்யாவுக்கு அதிஷ்டானமாக இருப்பதுதான் பாரமார்த்திக சத்தியம், பிறகு விவகாரங்கள் அனைத்தும் மித்யா என்று முடிவுரை செய்தார். இனி மீண்டும் முடிவுரையான காரிகைகள் வருகின்றது. 33
பாவை ரசத்பிரேவாயம் அத்வயேன ச கல்பிதஹ. பாவா அப்யத்வயேனைவ தஸ்மாதத்வயதா சிவா. சென்ற காரிகையில் சொன்ன இத்யேஷா பரமார்த்ததா என்ற கருத்து மீண்டும் விளக்கப்படுகின்றது. நிரோதம் உற்பத்தி என்பதெல்லாம் கிடையாது என்று சொன்ன கருத்து மீண்டும் இங்கு நிலைநாட்டப்படுகின்றது. ஆகவே இந்த காரிகை சென்ற காரிகையில் சொன்ன கருத்தை விளக்க வருகின்ற காரிகை. அனைத்தும் மித்யா என்று நாம் கூறினோம். ஆத்மா அல்லது பிரம்ம என்கின்ற வஸ்துவை தவிர அனைத்தும் மித்யா. இப்பொழுது அந்த பிரம்ம அல்லது ஆத்மா அத்வைதம் அதிஷ்டானம் என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். கேள்வியானது அத்வைதமாக இருக்கின்றது என்ற சொல்லும் அதிஷ்டானமாக இருக்கின்றது என்ற சொல்லும் சத்தியம் அல்லது மித்யா, இது எது என்றால் அப்படிப்பட்ட சொற்களும் மித்யா என்று இங்கு சொல்லப்படுகின்றது. ஆத்மா அத்வைதம் என்று சொல்கின்ற சொல்லும் மித்யா, ஆத்மா அதிஷ்டானம் என்பதும் மித்யா. அது அத்வைதமாக இருப்பதும் மித்யா, அது அதிஷ்டானமாக இருப்பதும் மித்யா என்று சொல்லப்படுகின்றது. குழப்பமாக இருக்கேன்னா காரணம் என்னன்னு சொன்னால், அத்வைதம் அதிஷ்டானம் என்று எப்பொழுது சொல்ல முடியும்? அதிஷ்டானம்னு எப்போ சொல்ல முடியும்? அதற்கு மேலே ஒன்று இருந்தால் தான் அதிஷ்டானம்னு சொல்ல முடியும். இப்போ இந்த டேபிள் புஸ்தகத்துக்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். காரணம் என்ன? புஸ்தகம் இருப்பதனால். புஸ்தகம் இருக்கிறதுனால இதை அதிஷ்டானம்னு சொல்கிறோம். புஸ்தகம் சத்தியமாக இருக்கிறதுனால அதிஷ்டானம்னு சொல்கிற சொல்லும் சத்தியம். நான் புஸ்தகத்தை வைக்காமல் டேபிள் மேலே புஸ்தகம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்குவோமே. என்னால் கற்பனை செய்யப்பட்ட புஸ்தகம் டேபிள் மேலே இருந்து கற்பனை செய்யப்பட்ட புஸ்தகத்துக்கு டேபிள் அதிஷ்டானம்னு சொல்லி கொண்டிருந்தேன். பிறகு கற்பனையான புஸ்தகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற டேபிள் பொய்யல்ல, அந்த டேபிளிடம் பயன்படுத்தப்பட்ட அதிஷ்டானம் என்பது பொய்யா மெய்யா என்றால் அதுவும் பொய்தான். காரணம் என்னவென்றால், பொய்யுக்கு அதிஷ்டானமாக இருத்தல் என்ற அதிஷ்டானம் என்பது பொய், ஆனால் அந்த வஸ்து அந்த பொருள் பொய்யல்ல. இந்த காரிகையில் அத்வைதம் என்று சொல்வதும் கூட மித்யா, உண்மையல்ல என்று சொல்கின்றார். காரிகைக்குள் சென்றால், பாவைஹி அசத்பிஹி ஏவ அயம் அத்வயேனச்ச கல்பிதஹ. இதில் முதல் சொல்லில் அசத்பிஹி பாவைஹி, அசத்பிஹி பாவைஹி என்ற சொல் பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. அசத்தான பிரபஞ்சங்களினால், அசத்பிஹி என்றால் அசத்தான. இவ்வளவு நேரம் மித்தியான்னு சொல்லிட்டு வந்தவர் இப்பெல்லாம் இனி அசத்துனே மாற்றிட்டார். உத்தம அதிகாரி ஆக என்ன சொல்லணும்? சும்மா மித்தியா மித்தியா, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குன்னெல்லாம் சொல்லக்கூடாது. தெரியவில்லை, கிடையாது, இல்லை, அப்படித்தான் சொல்லணும். ஆகவே தைரியமாக சொல்கிறார், அசத்பிகி, இல்லாத, பாவைகி, இந்த பிரபஞ்சத்தினால் இல்லாத
பாவைகினா இந்த பிரபஞ்சத்தினால், இல்லாத பொருள்களினால், பொருள்கள். அயம், அயம்ங்கிற சொல் இங்கு தத்துவத்தை குறிக்கின்றது. அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது, இல்லாத பொருள்களுடன் இந்த ஆத்மாவானது, கடைசி சொல்லுக்கு போவோம், கல்பிதக, கற்பிக்கப்பட்டிருக்கின்றது, ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆத்மா இல்லாத பொருள்களாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இல்லாத பொருள்கள் தன்னிடம் இருப்பது போல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அசத்தாக இது பார்க்கப்படுகின்றது. எது? இந்த ஆத்மா. இப்போ அயம் கல்பிதக, இந்த ஆத்மா பார்க்கப்படுகின்றது, கற்பனை செய்யப்படுகிறது. எவ்விதமாக? அசத்பிகி பாவைகி, இல்லாத பொருள்களாக இந்த ஆத்மா கற்பனை செய்யப்படுகின்றது. அயம் கல்பிதக, அதனுடைய பொருள் என்ன? இந்த உலகம் இருக்குன்னு சொன்னோம்னா உண்மையில் உலகம் கிடையாது, ஆத்மா தான் இருக்கு. இருக்கின்ற ஆத்மாவை இந்த உலகம் இருப்பதாக, அந்த இருத்தலெல்லாம் உலகத்தில் இருப்பதாக நினைக்கின்றோம். ஆகவே ஆத்மாதான் இந்த உலகமாக கற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. அசத்பிகி பாவைகி அயம் கல்பிதக. பிறகு இந்த ஆத்மா வேறாகவும் கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னவாம்? அடுத்த சொல் அத்வயேன, இரண்டற்றதாகவும் ஆத்மா நினைக்கப்பட்டு வருகின்றது, கற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வளவு நேரம் அத்வைதம் அத்வைதம்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றார்? அத்வயேனச்ச கல்பிதக, இந்த ஆத்மா அத்வைதமாகவும் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆத்மா இல்லாத உலகமாகவும் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. அசத்பிகி பாவைகினா இல்லாத பொருளாகவும் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. பிறகு அத்வயேனச்ச, அத்வைதமாகவும் இந்த ஆத்மா கற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த காரிகையில் 3 அத்வைதம்ங்கிற சொல் வரப்போகின்றது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள். இப்போ முதல் வரியில் இப்பொழுது பார்த்தோம் அத்வயேன அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல உண்மையில் அத்வயேனங்கிற சொல் மித்யாவை குறிக்கின்ற சொல்லாக இருக்கின்றது. ஒன்றாகவும் கற்பனை செய்யப்பட்டுள்ளதுன்னா அந்த ஒன்று என்பது மித்யா. எப்படின்னா அதிஷ்டானமாக இருக்கின்றது, வியாபித்து இருக்கின்றது, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஏகமாக இருக்கின்றது, இப்படி சொல்வதெல்லாம் கூட கற்பனை தான். வியாபிச்சிருக்கு ஆத்மான்னு சொன்னால் என்ன இருக்குது? ஆத்மா போய் வியாபிக்கிறதுக்கு? ஆத்மா ஒரே ஆத்மா அனைத்து ஜீவர்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்குன்னா இங்கே யார் அனைத்து ஜீவர்கள் இருந்தார்கள் இந்த ஒரு ஆத்மா அதிஷ்டானமாக இருக்க? ஆகவே இப்போ முதல் வரியில் அத்வயேன கல்பிதக, ஒன்றாகவும் ஆத்மா நினைக்கப்பட்டு வருகின்றது என்ற இடத்தில் பொருள் அது அதிஷ்டானம் என்றும் வியாபித்திருக்கின்றது என்றும் ஊடுருவி இருக்கின்றது என்றும் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் ஆத்மா அதிஷ்டானமாகவும் இல்லை, அத்வைதமாகவும் இல்லை, ஆதாரமாகவும் இல்லை. பிறகு எப்படி இருக்குன்னா இருக்கிறது, அவ்வளோதான். அதுவும் சொல்ல முடியாது. இருக்கிறதுன்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா இல்லாத ஒன்று இருக்கிறதுனால இருக்கிறதுன்னு சொல்லும். இப்போ இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. பிறகு என்ன சொல்லணும்னா பேசாமல் தட்சிணாமூர்த்தி போல உட்கார்ந்துட வேண்டியது தான், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே அத்வயேனச்ச கல்பிதக, அதிஷ்டானமாகவும் ஆதாரமாகவும் இந்த ஆத்மா கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது முதல் வரி. இப்போ முதல் வரியை பார்த்தால் அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது கற்பனை செய்யப்பட்டுள்ளது. அசத்பிகி பாவைகி, இந்த உலகமாக நினைக்கப்பட்டு வந்து உள்ளது. பிறகு இந்த ஆத்மா ஒன்றாகவும் கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இனி இரண்டாவது வரிக்கு வருவோம். பாவாகா அபி அத்வயேனைவ. இந்த இடத்துல ஒரு வாக்கியத்தை போட்டு பூர்ணம் செய்ய வேண்டும்.
பாவாகா அபி என்றால் பொய்யான இந்த பிரபஞ்சங்கள், இந்த பதார்த்தங்கள், பாவாகா அசத்தான பொருள்கள், ஏற்றி வைக்கப்பட்ட பொருள்களும் கூட அத்வயேன ஏவ, அத்வயேன ஏவ என்ற இந்த இரண்டாவது அத்வயம் என்ற சொல்லுக்கு பொருள் ஆத்மஸ்வரூபமாக என்று பொருள். பொய்யான இந்த பொருள்களும் தன்னுடைய சொரூபமாக, ஆத்மஸ்வரூபமாக ஏவ, ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், ஆத்மனி சந்தி, ஆத்மாவிடத்தில் இருக்கின்றது, ஆத்மாவிடத்தில் இருக்கின்றது. ஆத்மனி சந்திங்கிற வார்த்தையை சேர்த்து முடிக்க வேண்டும். பாவாக அபி, நாம் பார்த்து வருகின்ற பொய்யான பதார்த்தங்களும் ஆத்மாவிடத்தில் அத்வைதமாகவே இருக்கின்றது. இதுதான் இதனுடைய பொருள். விளக்கம் பார்த்தால் புரிந்துவிடும். நாம் பார்க்கின்ற விதவிதமான பொருள்கள் ஆத்மாவிடத்தில் அத்வைதமாக இருக்கின்றது. அதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன், இதனுடைய மொழிபெயர்ப்பு. அத்வயேன ஏவ, அத்வைதமாகவே ஆத்மாவிடத்தில் இந்த பொய்கள் இருக்கின்றன. கயிறு இருக்கின்றது, கயிற்றின் மீது விதவிதமான கற்பனைகள் செய்யப்பட்டு விட்டது. ஒருவன் பாம்பு என்று சொல்கின்றான், ஒருவன் பூமியினுடைய பிளவு என்கின்றான், ஒருவன் நீர் என்று சொல்கின்றான், ஒருவன் மாலை என்று சொல்கின்றான். இப்போ இருக்கின்ற ஒரு வஸ்துவிடம் பாவாகா, பாவாகா என்றால் விதவிதமான பாவனைகள், விதவிதமான வஸ்துக்கள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் விதவிதமாக ஏற்றி வைக்கப்பட்ட வஸ்துக்கள் அந்த கயிற்றிடம் அத்வைதமாக இருக்கின்றது. கயிற்றுக்குள்ள போன உடனே என்ன ஆகும்னா, பாம்பு கயிற்றில் போகுது, மாலை கயிற்றுக்குள் மறைகிறது, நீர் கயிற்றுக்குள் மறைகிறது. எப்படி ஆகும்னா அனைத்தும் அத்வைதமாக மறைந்துவிடும். காரணம் என்ன என்றால் அவைகள் இல்லை. எவைகளெல்லாம் இருப்பதாக சொன்னமோ அனைத்து பொருள்களினுடைய சத்தா இந்த கயிற்றிலிருந்து போன காரணத்தினால் இருப்பது ஒன்றுதான். ஆகவே ஏற்றி வைக்கப்பட்டவைகள் அதிஷ்டானத்திடம் அத்வைதமாகவே இருக்கின்றது. ஆனால் ஏற்றி வைக்கப்பட்ட நிலையில் துவைதம் இருக்கும். இப்போ நம்ம துவைதமாக இருந்துகிட்ருக்கோம், நீ நான் அது அவள் அவன் என்றெல்லாம். ஆனால் அந்த பிரம்மத்திடம் போனால் எப்படி போயிடுவோம்னா அத்வைதமாகவே இருப்போம். விதவிதமான பொய்கள் அதிஷ்டானத்திடம் செல்லும் பொழுது அதிஷ்டானத்திடம் அது அத்வைதமாக இருக்கின்றது. அப்படித்தான் இங்கே சொல்கிறார். பாவாகா அபி, இந்த பொய்யான பிரபஞ்சங்களும் இரண்டற்றதாக ஆத்மாவிடம் இருக்கின்றது. அப்படின்னு என்னன்னா கிடையாதுன்னு அர்த்தம். இவைகளெல்லாம் இல்லைன்னு சொல்வதற்கு இந்த பொய்யுங்கூட ஆத்மாவிடம் செல்லும் பொழுது அத்வைதமாகத்தான் இருக்கின்றது. புரிஞ்ச மாதிரி இருக்கே, புரியாத மாதிரி இருக்குன்னா வீட்டில் போய் உட்கார்ந்து சிந்தித்தால் புரிந்துவிடும். இனி அடுத்ததுக்கு போவோம். தஸ்மாத், ஆகவே. இந்த தஸ்மாத் பெரிய தஸ்மாத். இவ்வளவு நேரம் அவருடைய முயற்சியினுடைய முடிவை சொல்றார். ஆகவே என்ன சொல்றார்? அத்வயதா சிவா, அத்வயதா சிவா. இந்த இடத்துல அத்வயதா என்றால் பரபிரம்ம, ஆத்மா அல்லது பரம்பொருள். துவைத அத்வைத விலக்ஷண ஆத்மான்னு அர்த்தம். துவைதத்திற்கும் அத்வைதத்திற்கும் அப்பாற்பட்ட பரம்பொருள் அத்வயதா. அத்வயதான அத்வைதத்துவம், அத்வைதம் என்கின்ற தன்மை. துவைத அத்வைத விலக்ஷண பிரம்ம அல்லது சத்தியம். அது என்னவா? சிவா. சிவான மங்களம். ஆகவே
அத்வயதா சிவா. இந்த காரிகையில் என்ன பண்ணியிருக்கார், முதல்ல அத்வைதமும் பொய்ன்னு சொல்லிட்டார். பிறகு பொய்யானவைகளெல்லாம் அத்வைதமாக தான் இருக்குன்னு சொல்கிறார். முதல் வரியில் அத்வைத ஆத்மாவிடம் அத்வைதம்ங்கிற சொல்வதும் பொய்ன்னு சொன்ன அவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், அத்வைதந்தான் மங்களம் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த இடத்துல அத்வயதா என்றால் அத்வைதம், இரண்டற்றது, இரண்டற்றது தான் சிவா. சிவான மங்களம். இரண்டற்றது ஏன் மங்களம்? இந்த இடத்துல இரண்டற்றது என்றால் இந்த இரண்டற்றதுங்கிற பெயரை உடையது, அந்த பெயர் அல்ல, இரண்டற்றது என்ற பெயரினால் சுட்டி காட்டப்படுகின்ற ஆத்மா சிவா. ஆத்மாதான் மங்களம், பிரம்மந்தான் மங்களம். இப்போ அத்வயதா சிவா. இப்போ ஒரே காரிகையில் அத்வைதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள்கள். முதல்ல அத்வயேன கல்பிதாகான்னு சொன்னால் ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுகின்ற அத்வைதம், அதிஷ்டானம், வியாபி இவைகளும் கற்பனை. அடுத்த பகுதியில் ஆத்மாவுக்குள் பொய்களெல்லாம் அத்வைதமாக இருக்குது அப்படின்னா அவைகளெல்லாம் உண்மையிலே இல்லை, அத்வைதந்தான், ஆத்மாதான் இருக்கின்றது. கடைசி அத்வயதா என்றால் துவைதம் அத்வைதம் என்று நாம் விவகாரம் சொல்லி வருகின்றோம், அதை கடந்து இருக்கின்ற ஆத்ம தத்துவம் சிவா. சிவான மங்களம், அதுதான் மங்களம். சங்கராச்சாரியார் காரணம் சொல்றார், அத்வயதா அபயா அப்படின்னு சொல்றார். அபயா சிவா. இந்த அத்வயதான்னு சொன்னா ஒன்று இரண்டு இவைகளெல்லாம் இல்லாத நிலை அபயம், பயமற்ற நிலை. அதனால சிவா மங்களம். என்ன ரெண்டுன்னு வந்தால் பயம் வந்துடுமே, இப்போ ரெண்டு இல்லைங்க போது சில சமயம் ஒன்றுன்னு நினச்சி பயந்துக்கிறோமே, யார் இல்லையே தனியாக இருக்கிறேன்னு நினச்சி வேற பயந்துக்கிறோம். ஆகவே ஒன்றுன்னு நினச்சாலும் பயம், இரண்டுன்னு நினைத்தாலும் பயம். ஒன்றும் கிடையாது இரண்டும் கிடையாதுன்னா அபயா, அது பிரம்ம, அது சிவம், அது மங்களம். இந்த இடத்துலையும் ஒரு பூர்வபக்ஷம் இருக்கு. ஒரு விதமான பூர்வபக்ஷி யாருன்னு சொன்னால் துவைத அத்வைதவாதின்னு ஒருத்தன் இருக்கான். துவைதாத்வைதவாதின்னு அவன் யாருன்னு சொன்னால் துவைதமும் உண்மை அத்வைதமும் உண்மைன்னு வச்சுக்குவோமே. ஏன்னா துவைதிகளெல்லாம் துவைத உண்மைன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறார்கள், இனி ஒரு இடத்துல அத்வைதிகளெல்லாம் அத்வைத உண்மைன்னு உட்கார்ந்திருக்கிறார்கள். இவன் என்ன நினச்சான்னா ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் உட்கார்ந்துருவோமே, துவைதத்தை உண்மைன்னு எடுத்துக்குவோம், அத்வைதத்தை உண்மைன்னு எடுத்துக்குவோமேன்னு சொன்னால் அதுவும் பொய். காரணம் என்னன்னு சொன்னால் துவைதமும் அத்வைதமும் சேர்ந்து எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். ஆகவே துவைத்வாத்வைதவாதி பேசுகின்ற மதமும் பொய் என்று இந்த காரிகையில் நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கிறது என்றால், இந்த துவைத அத்வைதவாதி என்ன சொல்கிறான், ஆத்மா சாமானிய ரூபமாகவும் இருக்கு, விசேஷ ரூபமாகவும் இருக்கின்றது என்று சொல்கின்றான். எப்படி என்றால், அக்னியானது சாமான்யமாக உஷ்ணமாக இருக்குது, விசேஷமாக விதவிதமான இடத்துல விதவிதமாக இருக்குது. இப்போ தீபத்தில் அக்னி ஒரு மாதிரி தெரியுது, வேறொரு இடத்துல மலையில் எரிஞ்ச ஒரு மாதிரி தெரிகின்றது. அந்த காலத்துல எல்லாம் அக்னி சகப்பாக இருக்கும், இப்போல்லாம் கேஸில் நீல கலரில் எரியுது. அப்படி ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமாக அக்னி இருக்கே. இப்போ அக்னிக்கு சாமானிய ரூபமும் இருக்குது, விசேஷ ரூபமும் இருக்குது. அதே போல் ஆத்மா பிரபஞ்சமாக விசேஷ ரூபமாக இருக்குது. பிறகு இந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக சாமானிய ரூபமாக இருக்கே என்பது அவர்களுடைய கொள்கை. நம்ம என்ன சொல்கிறோம், விசேஷமாக இருக்கிறதெல்லாம் மித்தியா. காரணம் என்னன்னு சொன்னால் அவைகள் அழிவதனால் விதவிதமாக உனக்கு தெரிகிறது மித்தியான்னு சொல்கிறோம். பிறகு விசேஷ ரூப மித்தியான்னு சொல்லிட்டோம்னா, விசேஷ ரூப மித்தியான்னா அதற்குள்ள ஊடுருவி இருக்கின்ற சாமானிய ரூபமும் மித்தியா. அத்வயேனச்ச கல்பிதகன்னு சொல்லிட்டாரு. அப்படி
அது விசேஷமாக இருக்கிறது, சாமான்யமாகவும் இருக்கிறதெல்லாம் அவித்யா அவஸ்தையில் தான். ஆத்மா எப்படி இருக்குன்னா அது பூர்ணமாக இருக்கின்றது. பூர்ணம்னு சொல்ல முடியாது, அது இருக்கின்றது, அது சிவா என்று சொன்னார். இனி அடுத்த காரிகை. நாத்மபாவேன நானேதம் ந ஸ்வேனாபி கதஞ்சன ந ப்ருதக் நா ப்ருதக் கிஞ்சித் இதி தத்வவிதோ விதுஹ. இந்த காரிகையில் முடிவுரை செய்கின்றார். சென்ற காரிகையில் அத்வயதா சிவா என்று சொல்லப்பட்டது, அதை விளக்கி முடிவுரை செய்கின்றார். அத்வயம் என்று குறிப்பிடப்பட்ட பிரம்மன் சிவம் மங்களம் என்று சொன்னார். அது எப்படி மங்களம் என்று இங்கு கூறுகின்றார். இந்த காரிகையிலும் புதிதான கருத்து கிடையாது. மீண்டும் துவைதத்தை மித்யா என்று சொல்லி முடிவுரை செய்கின்றார். இதற்கு பிறகு வருகின்ற காரிகையில் வேறு கருத்துக்கு வர இருக்கின்றார். துவைத மித்யாத்துவத்தை ஸ்தாபிக்க ஆரம்பித்த கருத்து இந்த காரிகையில் முடிவடைகிறது. இப்போ சென்ற காரிகையில் என்ன சொன்னார்? அத்வயதா சிவா என்றார். இருமையற்ற நிலைதான் சிவம் மங்களம் என்றார். அது ஏன் என்று சொல்கின்றார். அது நாம் ஏற்கனவே பார்த்த கருத்துதான். த்விதீயாத்வை பயம் பவதி, இருமையிலிருந்து தான் துயரம் வருகின்றது. இருமை இருக்கின்ற இடத்தில் துயரமும் இருக்கும், இருமை இல்லாத இடத்தில் துயரமும் இல்லை. ஆகவே எந்த விதத்திலும் இருமை இல்லை என்பதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். எப்படி பார்த்தாலும் இருமை என்பது கிடையாது, துவைதம் இல்லை. இப்போ துவைதம் இல்லை என்ற காரணத்தினால் சிவா அத்வைதம், அத்வைதத்தினால் மங்களம். இதற்கு முன்னாடி அத்வைதம்ங்கிறதையே நீங்கள் நீக்கிவிட்டீர்கள், இனிமேல் அத்வைதம்ங்கிறத மங்களம்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல எப்படி நீக்கினார்? அத்வைதம்ங்கிற சொல் மித்யா, அந்த சொல்லால் குறிப்பிடப்படுகின்ற வஸ்து, அந்த வஸ்துவை இப்பொழுது நாம் பேசுகின்றோம். அந்த வஸ்து, அந்த பொருள் பிரம்ம ஆத்மா, அது மங்களம். இந்த இடத்துல மங்களம்னா மங்களத்தை கொடுக்கறதுன்னு ஒன்று கிடையாது, அந்த பிரம்மந்தான் மங்களம். நம்மெல்லாம் என்ன விரும்புகிறோம்? எனக்கு நீ மங்களத்தை கொடு, நல்லதை கொடுன்னு சொல்கிறோம். அப்படி அல்ல, அந்த பிரம்ம ஒன்றுதான் மங்களம், மீதி அனைத்தும் அமங்கலம். மீதி அனைத்தும்னா என்ன? மீதி அனைத்தும் கிடையாது, அனைத்தும் இருப்பதாக நினைத்தால் அது அமங்கலம். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். முதல் வரியில் சென்றால், ந ஆத்மபாவேன நானா இதம். இதம் என்றால் நம் கண்முன் தெரிகின்ற இந்த, இதம் என்றால் இந்த, நானா வேற்றுமை, துவைதம். நானா என்றால் வேற்றுமை, துவைதம் அல்லது ஜெகத். நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு ஒரு உபனிஷத்தில் பார்த்துருக்கோம். இங்கே இருமை கிடையாது. இப்போ இதம் நானா, நம் கண்முன் தெரிகின்ற இருமையானது. இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ இருமை இருக்கு, இருமை இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, இந்த இருமையானது ஆத்மாவுடன் சேர்ந்து இருக்கின்றதா அல்லது சுதந்திரமாக இருக்கின்றதா என்பது கேள்வி. இதம் நானா, இந்த இருமை துவைதம் ஆத்மாவுடன் கலந்து இருக்கின்றதா அல்லது ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டு இருக்கின்றதா என்பது கேள்வி. இப்போ கலந்து இருக்கிறதான்னு சொன்னால்
தண்ணீர் இருக்கின்றது, அது பாலில் கலந்திருக்கின்றது, அல்லது சர்க்கரையானது பாலில் கலந்திருக்கின்றது. அப்படி நீர் பாலில் கலந்திருப்பது போல் அல்லது சர்க்கரை பாலில் கலந்திருக்கிறது போல இந்த துவைதமானது ஆத்மாவோட கலந்திருக்கா அல்லது தனித்தனியாக இருக்கின்றதா? ஆத்மா ஒரு இடத்துல இருக்கு, துவைதம் ஒரு இடத்துல இருக்கா என்பது கேள்வி. இங்கு பதில் சொல்றார், ரெண்டு விதமும் நடக்காது. சேர்ந்தும் கிடையாது, பிறகு தனியாகவும் இல்லை. அப்படின்னு என்னன்னா இல்லை. முதல்ல சொல்றார் சேர்ந்து இல்லைன்னு சொல்றார். ந ஆத்மபாவேன, ஆத்மபாவேன இதம் நானா நாஸ்தி. இந்த இருமையானது ஆத்மாவுடன் சேர்ந்து இல்லை. ஆத்மபாவேன என்றால் ஆத்மாவுடன் சேர்ந்து. எது? இதம் நானா, இந்த இருமை. ந என்றால் இல்லை. இருமை இருக்கிறது, இருமை இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, இந்த இருமையானது ஆத்மாவுடன் சேர்ந்து இருக்கின்றதா என்றால் கிடையாது. பிறகு தானாகவே இருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லைங்கிறார். ந ஸ்வேன அபி, ஸ்வேன அபின சுதந்திரமாகவே இருக்கின்றதா என்றால் ந கதஞ்சன கிடையாது. ந கதஞ்சன எந்த விதத்திலும், கதஞ்சன எந்த விதத்திலும், ந இல்லை, எந்த விதத்திலும் அது சுதந்திரமாகவும் இருக்க முடியாது, அது இல்லை. பிறகு ஆத்மாவுடன் சேர்ந்தும் இல்லை. இந்த இடத்துல எல்லாம் கௌடபாதர் சித்தாந்தத்தை மட்டும் சொல்லிட்டு வர்றார், ஹேதுவையெல்லாம் கொடுக்கல. காரணம் என்ன? எல்லாம் கொடுத்தாச்சு. ஹேதுவையெல்லாம் சொல்லி விளக்கிய காரணத்தினால் இங்கு முடிவுரை மட்டும் செய்கின்றார், சித்தாந்தத்தை மட்டும் கொடுத்து வருகின்றார். இந்த இருமையானது ஆத்மாவுடன் சேர்ந்தும் இல்லை, சுதந்திரமாகவும் இல்லை. ஹேதுவை சொல்லணுமே, ஹேது சொன்னாத்தானே எனக்கு இந்த சித்தாந்தம் புரியும்னா இதற்கு பல ஹேது காரணங்கள் பார்க்கலாம். இப்போ ஆத்மாவுடன் இருமை சேர்ந்து இல்லை, அதற்கு என்ன காரணம் என்றால் ஆத்மாவினுடைய சொரூபம் சைத்தன்யம், அனாத்மா இருமையினுடைய சொரூபம் ஜடம். ஜடமும் சைத்தன்யமும் எப்படி கலந்து இருக்க முடியும்? ஜடமான ஒன்றும் சைத்தன்யமான ஒன்றும் கலந்து இருக்க முடியாது. ஆகவே இந்த ஜடமான பிரபஞ்சம் சேதனமான ஆத்மாவோடு கலந்து விட முடியாது. இப்போ ரெண்டு சமமான தன்மை உடையது தான் கலந்து விடும். இப்போ பால் தண்ணீரில் கலக்கலாம், அது கலந்து விடும். காரணம் என்னென்னா சமமான சுபாவம். ஆனால் சைத்தன்யமும் ஜடமும் கலந்து விடாது. ஆகவே ஆத்மஸ்வரூபமாக இல்லை. சரி, ஆத்மாவோட சேர்ந்திருக்க வேண்டாம், கலந்திருக்க வேண்டாம், அது சுதந்திரமாக இருக்கட்டுமே, ஸ்வேன அபி அஸ்து, சுதந்திரமாக இருக்கட்டுமேனா அப்படியும் இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம காரணத்தை பார்த்துட்டோம். இந்த துவைதமானது நாம் திருஷ்யம் பார்க்கப்படுவது, ஆத்யந்தவது, அதற்கு தோற்றத்தையும் முடிவையும் பார்க்கின்றோம். பிறகு அனித்தியமாக இருக்கின்றது, மாறிக்கொண்டு இருக்கின்றது. இவைகளெல்லாம் நம்ம ஹேதுவாக பார்த்துருக்கோம். ஆகவே சுதந்திரமாக இல்லை. இப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான்னு வச்சுக்குவோமே, சரி சுதந்திரமாக இருக்கட்டும் என்றால், நீ எந்த துவைதத்தை சுதந்திரமாக இருக்குன்னு சொல்கின்றாயோ அந்த துவைதம் ஆத்யந்தவது, தோற்றமும் முடிவும் இருக்கின்றது, விகாரத்துடன் கூடியது, பார்க்கப்படுகின்றது. இப்படி நம்மால் பார்க்கப்பட்ட ஹேதுவை இங்கு ஞாபகப்படுத்தி சுதந்திரமாகவும் இருக்க முடியாது. பிறகு இரண்டாவது வரிக்கு வந்தால் ந பிருதக், அதே கருத்தை சொல்றார். ஆத்மாவிடம் வேறாக துவைதம் இல்லை. ந அப்ருதக், ஆத்மாவிடம் வேறுபடாமலும் துவைதம் இல்லை. கிஞ்சித் என்றால் எதுவும். ந பிருதக் ந அப்ருதக்னு இரண்டாவது வரியில் சொல்வதை முதல் வரியில் சொல்வதையே விளக்குவதாக கொள்ளலாம்.
அல்லது வேறு ஒரு கோணத்திலும் அதை பார்க்கலாம். இப்போ முதல்ல எப்படி பார்க்கிறோம், ந பிருத்தக்னா முதல் வரியில் சொன்னதையே விளக்கிறார். ஆத்மாவிடமிருந்து வேறாகவும் நானா ஜெகத் விதவிதமாக இருக்கின்ற பிரபஞ்சம் இல்லை. ந அபிருத்தக் என்றால் சேர்ந்தும் இல்லை, ஆத்மாவிடம் சேர்ந்தும் இல்லை. இதற்கு இனியொரு பொருள், முதல் நாம் பார்த்த பொருள் என்னன்னு சொன்னால் புதிதான கருத்து அல்ல, முதல் வரியில் சொன்னதையே திருப்பி சொல்கிறார். அல்லது இனி ஒரு பொருளை கொண்டால் அனிர்வச்சனீயம் என்ற கருத்து இதிலிருந்து கிடைக்கின்றது. இந்த துவைதத்தை நீ வேறு என்றும் ஆத்மாவிடமிருந்து வேறானது என்றும் ஆத்மாவிடமிருந்து வேறுபடாதது என்றும் சொல்ல முடியாது. இப்போ துவைதம் இருக்குன்னு சொல்கிறேன், ஆத்மாவிடமிருந்து வேறு அப்படின்னு உன்னால் சொல்ல முடியாது. பிருத்தக்குன்னு சொல்ல முடியாது, அபிருத்தக் என்றும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? மித்யா. மித்யாவை வேறானதாகவும் சேர்ந்திருப்பதாகவும் சொல்ல முடியாது. அதற்கு என்ன உதாரணம்? கடலிலிருந்து அலைகளை நாம் பார்க்கின்றோம். இந்த அலைகள் என்பதை நீரிலிருந்து வேறுன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. பிறகு நீர் என்றும் சொல்ல முடியுமா? நீரும் அலையும் ஒன்றுதான் என்று சொன்னால் அலை ஓய்ந்ததற்கு பிறகு நீர் இருக்கின்றது, அலையை காணும். இப்போ அலைகளும் நீரும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஒன்றுன்னு சொன்னால் நீர் இருக்கும் பொழுது அலைகளும் இருக்க வேண்டும். சரி, வேறு என்றும் சொல்லலாமா என்றால் வேறு என்றும் சொல்ல முடியாது. இப்போ வேறுன்னு சொல்லலாம்னு சொன்னால் நான் நீரை எடுத்துக்கிறேன், நீ அலையை வச்சுக்கோன்னு சொல்லணும். இப்போ நீரிலிருந்து அலைகள் வேறு என்றால் நீர் என்னிடம் இருக்கட்டும், அலைகள் உன்னிடம் இருக்கட்டும்னா அப்படி இருக்காது. ஒன்று என்று சொன்னால் சரி, ஒன்று என்று சொல்கிறாயே, அலை ஓய்ந்ததற்கு பிறகு, அலை போனதற்கு பிறகு நீர் இருக்கு, அலையை காணும். ஆகவே மித்தியாவாக இருப்பதை அது வேறாகவும் ஒன்றாகவும் சொல்ல முடியாது. இந்த துவைதம் மித்யாவாக இருப்பதனால் அதை பிருத்தக் என்றும் அபிருத்தக் என்றும் சொல்ல முடியாது. இந்த துவைதம் ஆத்மாவிடம் வேறுபட்டு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது, ஆத்மாவுடன் சேர்ந்திருக்கின்றது என்றும் சொல்ல முடியாது. அப்போ மித்யாவுக்கு இனி ஒரு லட்சணம் என்ன? எது அனிர்வச்சனீயம் தது மித்யா. எது வாயால் விளக்க முடியாதோ அது மித்யா. திருப்பி வேணாலும் சொல்லலாம், எது மித்யா தது அனிர்வச்சனீயம். எது மித்யாவோ அதை விளக்க முடியாது, எதை விளக்க முடியாதோ அது மித்யா. இப்போ கடைசியில் இப்படி முடிக்கிறார், உன்னால் எதை விளக்க முடியாதோ அது மித்யா. எப்படி விளக்க முடியாது? ஆத்மாவோட சேர்ந்திருக்குன்னு சொல்ல முடியாது, ஆத்மாவிடமிருந்து பிரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. எது? இதம் நானா ஈதி தத்துவவிதோ விதுகு. இந்த மாதிரியெல்லாம் யாரும் ரொம்ப பேர் சொல்கிறதில்லையே என்றால், ரொம்ப பேர் இப்படி சொல்கிறதில்லையே. தத்துவவிதக, உண்மையை தெரிந்தவர்கள்தான் விதுகு தெரிந்திருக்கிறார்கள். விதுகுன தெரிந்திருக்கிறார்கள். தத்துவவிதக, உண்மையை உணர்ந்தவர்கள்தான் இதை அறிந்திருக்கிறார்கள். நான் அறியலையேன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிடுவார். உண்மையை அறிந்தவர்கள்தான் இந்த உண்மையை அறிந்திருக்கிறார்கள். இதுனா துவைதம்ங்கிறது மித்யா, பிரம்மங்கிறது சத்தியம் என்ற இந்த தத்துவத்தை தத்துவவிதக, தத்துவத்தை அறிந்தவர்கள்தான் விதுகு அறிந்திருக்கிறார்கள். இப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன மனசில் வரும்? சரி, நானும் தத்துவத்தை தெரிஞ்சு இதை தெரிஞ்சுக்கணுமேன்னு ஆசை வரும். ஆகவே அடுத்த சில காரிகையில் என்ன செய்கின்றார்? இந்த ஞானத்துக்கான சாதனைகளை சொல்கின்றார். இதற்கு முன்னாடி என்ன சொன்னார்? ந சாதக ந முக்தக எல்லாம் சொன்னார். பிறகு என்ன செய்ய போகிறார்? என்ன சாதனையை நீ ஒழுங்காக செய்தால் ந சாதக ந முமுக்ஷுகு ந முக்தகங்கிற அறிவு உனக்கு வரும், அந்த சாதனையை சொல்லி முடிக்கப் போகின்றார். இப்போ கடைசி 4 காரிகைகளில் சாதனைகளை சொல்லி
இந்த சாதனையின் மூலமாக நீ இந்த ஞானத்தை அடையலாம், தத்துவவிதக தத்துவத்தை பற்றிய அறிவை அடையலாம் என்று சொல்லி முடிக்கப் போகின்றார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.